கிறிஸ்தவர்கள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய தியான பகுதியில் வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நித்திய தேவனை அறியாமலும் பாவம் செய்து கொண்டும் அவருக்கு விரோதிகளாக இருந்த போதும் தேவன் நம் மீது கொண்ட அளவற்ற அன்பினால் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். இந்த தியாகம் தகுதியற்றவர்கள் மீதும் தேவன் வைத்திருக்கும் நிபந்தனையற்ற அன்பை நிரூபிக்கின்றது. இவ்வன்பை கிரேக்க மொழியிலே அகாபே அன்பு என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வசனம் தேவனுடைய நிபந்தனையற்ற அன்பின் உச்சமான 3 முக்கிய அடையாளங்களை நாம் இன்று தியானிக்க போகிறோம். முதலாவதாக, தகுதியற்ற நிலையில் அன்பு. பொதுவாக ஒரு நல்லவருக்காகவோ அல்லது நீதிமானுக்காகவோ ஒருவர் தன் உயிரை கொடுப்பது அரிது. ஆனால் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கும் போதே அவர் நமக்காக தம் குமாரனை அனுப்பினார். ஆமென். இரண்டாவதாக, அன்பின் அத்தாட்சி. தேவன் நம்மை நேசிக்கிறார். அதற்கு ஆக சிறந்த ஆதாரம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். நாம் நல்லவர்களாகும் வரை தேவன் காத்திருக்காமல் நம்முடைய பாவ நிலையிலே நம்மை தேடி வந்தார். மூன்றாவதாக, பரிகார பலி. நம்முடைய பாவங்களுக்கு தண்டனையாக நாம் அடைய வேண்டிய மரணத்தை கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் தேவன் மனித குலத்தின் மீது வைத்திருக்கும் எல்லையற்ற அன்பை உலகுக்கு மெய்ப்பித்து காண்பினார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதன் பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு பிரிந்திருந்தாலும் அவனை மீட்டெடுக்க தேவன் நாம் தகுதியுள்ளவர்களாக மாறுவதற்கு காத்திருக்கவில்லை. மாறாக, நாம் பாவிகளாக இருந்த போது தேவன் நம்மை நேசித்தார். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.